கோடை விடுமுறை மற்றும் வெயிலின் தாக்கத்தை முன்னிட்டு தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். மாலை 4 மணிக்கு மேல் படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததுடன் நீண்ட நேரம் காத்திருந்து பயணச்சீட்டு பெற்று இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு படகு பயணம் செய்தனர். மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருப்பதால் அதிகமான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வருகையால் படகு இல்ல சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலா வந்த இளைஞர்கள் உற்சாகத்துடன் நடனமாடி மகிழ்ந்தனர். வால்பாறை பகுதியில் உள்ள கூழாங்கல் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் மற்றும் குழந்தைகள் குளித்து மகிழ்ந்தனர். சாலைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இளைஞர்கள் கொண்டாடினர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர்ந்து கண்ணாடி மாளிகை, இந்திய வரைபடம், கல்மரம், இட்டாலியன் மற்றும் இலை பூங்காக்களை கண்டு ரசித்தனர். பான்ஸ்டன் நிழற்குடையில் நின்று தொலைதூர பூங்கா காட்சிகளை கண்டு ரசித்ததுடன் பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள் அருகே செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அதேபோல் கிக்யூ புல்வெளி மைதானத்தில் விளையாடி மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் உள்ள இயற்கை அழகான பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மரக்காடு, குணா குகை ஆகிய இடங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் நண்பர்களுடனும் குடும்பத்தினர்களுடனும் புகைப்படம் எடுத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடைக்கானலில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெப்பத்தை தணிக்க தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கும்பக்கரை அருவி அமைந்துள்ளது. தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டதால் வெப்பத்தை தணிக்க மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க ஈரோடு கொடிவேரி அணையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். அருவியில் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் பொழுதை கழித்தனர். கொடிவேரி பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்தனர். தொடர் பள்ளி விடுமுறை மற்றும் வார இறுதி நாள் என்பதால் ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இளைஞர்கள் எண்ணெய் மசாஜ் செய்து பிரதான அருவியில் குளித்தும், பெண்கள் காவிரி ஆற்றில் குளித்து மகிழ்ந்தனர். குடும்பத்துடன் பூங்காவில் அமர்ந்து மீன்குழம்புடன் உணவுண்டு மகிழ்ந்தனர். முதலைப்பண்ணை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்தனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் அழகை ரசித்தனர்.
சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் நீண்ட நேரம் கடலில் குளித்தும் உற்சாகமடைந்தனர். பின்னர் உற்சாகத்துடன் படகுகளில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி களைகட்டியுள்ளது.